ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ஸதஸே நமஸ்ஸதஸஸ்பதயே நமஸ்ஸகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமः. ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நமசிவாயை. மம காரியம் சாதய சாதய. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் கேஎஸ்பி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது. அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தை அமாவாசை திருநாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நடைபெற உள்ளது. அபிராமி சமயம் என்னும் நூல் வெளியீடு மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து அதன் அடுத்த கட்டமாக இச்சிறப்பு தொடர் சொற்பொழிவு திட்டமிடப்பட்டுள்ளது. இச்சொற்பொழிவுகள் கேஎஸ்பி பாடசாலை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். யூடியூப் லிங்க் பெறவும் அபிராமி சமயம் குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் எங்களின் அபிராமி பட்டரின் அந்தாதி குடில் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நமசிவாயை. மம காரியம் சாதய சாதய. நன்றி. எல்லாம் நல்ல இறைவியனுடைய பெருங்கருணையினாலே அபிராமி பட்டருக்கு அருள் செய்த தையம்மாவாசை நாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்ற வரி நல்லன எல்லாம் தரும் அபிராமி. இது சொல்லும் போதே ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு. என்னன்னு கேட்குறா, அபிராமி பட்டரின் வெற்றிக்கு காரணம் என்ன? அப்படி அவர் அமாவாசை பௌர்ணமின்னாரு. சாதாரண விஷயமா அது? அவர் பேரில் ஏகப்பட்ட அதாவது குறைபாடுகள், அவர் இப்படிலாம் பண்ணுறார் அப்படின்னு புரியாத ராஜாவு கிட்ட போய் அவரை பற்றி ஏகப்பட்ட பேர் தப்பாக சொல்லியிருக்கா. அந்த பழிகளெல்லாம் நீங்கி அமாவாசையை பௌர்ணமியாக்கி அபிராமியே எனக்கு அபிராமி பட்டர் வேண்டியவன்டா அப்படின்னு சொல்ல வச்சு அவர் கீழே இறங்கி வரும்போது ஒருத்தர் மைக்கை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து, இந்த வெற்றிக்கு காரணம் என்ன, எப்படி நீங்கள் இப்படி அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த 9 வார்த்தை தான் அவர் பதிலாக சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னு கேட்டால், 9 இடங்களில் அபிராமி என்னும் சொல்லை அபிராமி எந்த அதியில் பயன்படுத்துகிறார். அபிராமி சமயம் 9 இடத்துல. ஒளிர்கின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே, ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். 9 இடத்துல தான் இந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கார். இந்த 9 இடத்துலையும் அவர் இறைவியை நேரடியாக கண்டதை ஐம்புலன்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி மனம் புத்தி சித்தம் அகங்கார், இந்த 9 நாளும் அபிராமியை நேரடியா பார்த்திருக்கார். அப்படி பார்த்த ரகசியத்தை பதிவு செய்திருக்கிறார். என்னன்னா, அம்பாள் எப்படி வராலாம், விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. அவர் ஒரு குருநாதர்கிட்ட பாடம் படித்தார். அவர் குருநாதரை அடின்னு வாங்கி திருடுவார், பெரம்ப எடுத்து அப்படி ஒரு அடி. ஆனால் அந்த குருநாதருடைய மனைவியினுடைய பேர் அபிராமி. அந்த அம்மா இந்த பையனுடைய அடி, அதில் அவன் கஷ்டப்படுறத பார்த்து அப்படி ரொம்ப அவனுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லி கொடுப்பாளாம். அந்த குருநாதருடைய மனைவியை போல் உமையம்மை வருகிறாள்
அபிராமியந்தன் விழித்துணையே அப்படின்னு சேர்ந்த மாதிரியே வந்திருக்கார். அப்போ யார மாதிரி வந்திருக்கா? குருநாதருடைய மனைவி மாதிரி. அதுக்கு அடுத்தது பாருங்க, இன்னொரு ரகசியம் சொல்றாரு பாருங்க. இப்போ ஒரு பூக்கடைக்கு போறோம்னா அங்க மலர்கள் ஒரு நிறைய அடுக்கி வச்சிருந்தாலும் ஒரு வாசனை வரும். அந்த மாதிரி ஒரு பழக்கடைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா பழத்தினுடைய வாசனை வரும். அந்த மாதிரி நமக்கு அடையாளம் சொல்றார், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. அபிராமி எந்த இடத்துல வந்து நின்னாலும், ஆஹா இந்த இடத்துல என் அபிராமி இருக்கா அப்படின்னு ஒரு மலர் வாசனை அவர் மூக்கால நுகர்ந்திருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுங்க, குருநாதருடைய மனைவி அபிராமி, அந்த அபிராமியினுடைய வடிவத்திலே இறைவியை கண்டிருக்கிறார். 2வது வார்த்தை சொல்றார், அபிராமி எங்க வந்து நின்னாலும் அவ தலையில ஒரு மலர் இருக்கும், அந்த மலருடைய வாசனை அந்த இடம் முழுக்க பரவி இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும், வாசனை இல்லாத மலர்களை உக்ர தேவதைக்கு சாத்துவா, வாசனையான மலர்களைத்தான் மனோன்மணிக்கு சாத்துற வழக்கம். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, அபிராமி வந்துட்டான்னா அந்த இடத்துல அந்த மலரே இல்லைன்னாலும் அந்த வாசனை அடிக்கும். அதுதான் புரிஞ்சுக்கணும் நீங்க. அவர் ஒன்றும் சாதாரண அடையாளம் சொல்லலை, மல்லிகைப்பூ 4 பேர் வச்சுட்டு இருக்கா அதனால அபிராமி வந்துட்டா அப்படின்லாம் சொல்லலை. அவர் அங்கே யாருமே பூ வச்சுக்கல, அந்த இடம் ஒரு நாற்றத்தை தரக்கூடிய ஒரு இடம், அந்த இடத்துல மல்லிகைப்பூ வாசனை வரும். அந்த மாதிரி அபிராமி ஏதோ ஒரு பூவை தலையில வச்சுன்னு வரா, அந்த வாசனை எப்பொழுதுமே அடிக்கிறது. அந்த வாசனையை ஒரு மூக்கால நுகர்ந்து இருக்கார். அதனாலதான் பூங்குழலால்னு பேர் சொல்றாரு. அபிராமிக்கு அடையாளம் சொல்றோம், அபிராமிங்கிற பேரை வச்சுட்டு நமக்கு அடையாளம் சொல்லி கொடுக்கிறார். அம்பாளுடைய உருவம் எப்படி இருக்கும்னா குருநாதருடைய மனைவி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டார். இந்த இடத்துல என்ன சொல்றார், அதனுடைய வாசனை சம்பகாசோக புண்ணாக சௌகந்திக லசத்கசாயி நமஹா. லலிதா சஹஸ்ரநாமம் ரொம்ப அழகா சொல்லுவோம், சம்பக அசோக புண்ணாக, இந்த பூவெல்லாம் அவ தலையில இருக்கு கூந்தல்ல அப்படின்னா, கூந்தலுக்கு இயல்பாவே மனம் உண்டு அப்படிங்கிறதுக்கு தான் மிகப்பெரிய விவகாரம் நடந்து ஒரு பெரிய சிவனே போய் அதை வந்து நக்கீரன்ட்ட சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பூங்குழல், அந்த குழலின் வாசனை எனக்கு வீசுறதுடா அப்படின்னு சொல்றார். நமக்கெல்லாம் இதெல்லாம் அடையாளம். ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கெல்லாம் அப்படியே அச்சடிச்சு சீல் போட்டு கொடுக்குறாரு, எங்கள் அம்மா இந்த மாதிரி தாண்டா இருப்பா அப்படின்னு. அபிராமி எப்படி இருப்பான், நான் யார் மந்திரத்தை சொன்னாலும் அவள் குருநாதர் மனைவி மாதிரி வருவா. அதுக்கு அடுத்தது இந்த வாசனையோட அவள் வந்தால் ஒரு வாசனை அடிக்கும்டா, அந்த வாசனை எங்கே பார்த்தாலும் அடிக்கும், எப்போ பார்த்தாலும் அடிக்கும், அவள் நிற்கிற இடத்துல அடிக்கும். கந்தவதி பிருத்திவிங்கிறது சாஸ்திரம். அதுக்கு அடுத்தது பாருங்க, சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே. இந்த சீரபிராமின்னா என்னன்னா, அது யோசிச்சிருக்காரு பாருங்க. அது யோசிச்சு நமக்கு எப்படி புரியும், அதாவது தேவதா ரகசியத்தை வெளில சொல்லக்கூடாது, சொல்றது பாபம். யோ மூஹா தாஸ்யதி ச பாபியான் பவதின்னு சொல்றது. அதனால இந்த இடத்துல சொன்னார், சீரபிராமினா என்னுடைய அபிராமி எப்போ பார்த்தாலும் செல்வம் மிகுந்தவளாக தான் வருவான்னு சொல்லிட்டார். மிகுந்த செல்வத்தை கொண்டவளாக, அந்த ஒரு தொனியே பணக்கார தொனியே இருக்கும் அப்படின்னு. அப்போ ஏழையாக வர மாட்டோம் லம்பாளம். ஒரு சில தேவதை ஏழையாக தான் வரும், பணக்காரனா வராது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க, சோமாசிமார நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார். அதுக்கு சாமி எப்படி திரும்ப போனார், அம்பாள் கல்லு கலையத்தை தலையில் தூக்கிட்டு போனார். ஒரே நாத்தம், இந்த கல்லினுடைய வாசனை எங்கே பார்த்தாலும். அந்த மாதிரி அம்பாளும் இருக்குது. கையில் கூடை எடுத்துன்னு வரும், அங்காள பரமேஸ்வரின்னு ஒரு சாமி. எப்போ வந்தாலும் கையில் ஒரு கூடையை எடுத்துன்னு வரும். பேச்சியம்மன் எப்போ வந்தாலும் ஒரு குழந்தையை தூக்கின்னு வரும். அந்த மாதிரி அபிராமிக்கான அடையாளத்தை மிக தெளிவாக பதிவு செய்கிறார். சீரபிராமி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்பொழுதுமே ஒரு பணக்காரன், ஒரு பணக்கார துணி, ஒரு மிகப்பெரிய செல்வ சீமாட்டின்னு சொல்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி தான் அம்பாள் வருவா. இதில் இன்னொரு ரகசியம் இருக்கு. என்னன்னு கேட்டால், இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று இழிவுபட்டு நில்லாமை அப்படின்னு ரொம்ப
வறுமையில் இருக்கிறவா இந்த மாதிரி அம்பாளை செல்வ சீமாட்டியா தியானம் பண்ணினால் செல்வத்தை வாரி வழங்குவா. அதனால அந்த மாதிரியே அவர் தியானம் பண்ணியிருக்கார். அம்பாள் அந்த மாதிரியே வந்திருக்கா. செல்வ செழிப்பு மிக்கவளாக வருவாள். மகாலட்சுமின்னு அர்த்தம். பாதாதி கேசவரேன்னு தான் நகை. மகாவிஷ்ணு என்ன பண்ணார், நகையெல்லாம் எடுத்து ஒன்றா வச்சு அதுலேருந்து அபிராமியை உற்பத்தி பண்ணார். மகாவிஷ்ணு நகை, அவர் ஆபரண பிரீதி, பழனியாண்டி அபிஷேக பிரீதி. அது மாதிரி வெறும் ஆபரணத்தில் இது உற்பத்தியான, அப்போ நகையில் தானே இருப்பா. அவ்வளவு செல்வ செழிப்பு மிக்க பண்பில் இருக்கார். அதனால தான் சீர் அபிராமி. அபிராமி நல்ல வாசனை அடிக்கும். அதுக்கடுத்து செல்வ சீமாட்டியாக வருவா. குருநாதருடைய உபதேசம் பண்ண தீக்ஷா குருவினுடைய மனைவியை போல் வருவாள். அபிராமி எனும் பெயர் கொண்டவளாய் வருவாய். அப்படியே கையெழுத்து போட வைக்கிறார் அம்பாளை. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னார், அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே அப்படின்னு. ஒரு தடவை அவருக்கு ரொம்ப வியாதி, ரொம்ப உபாதியில் அவஸ்தைப்பட்டு விட்டார். அப்போ கேட்குறார், படுத்துட்டபடியே கேட்குறார், என்னை இப்படிலாம் படுத்துறியே, இதெல்லாம் நன்னா இருக்கா உனக்கு அப்படின்னு படுத்துனபடியே. நான் இத்தனை நாள் கோயிலுக்கு வந்திருப்போம் பூஜை பண்ணுறதுக்கு, என்னை இப்படி கிடத்தி படுக்க வச்சுருக்கேன், என்னால் உடம்பு முடியல, எழுந்திருக்கிறதுக்கு முடியல அப்படின்னு சொன்னால், அப்போ அம்பாள் சொன்ன, அம்பாள் எப்படி வருவான்னு பாருங்க. அபிராமி என்னும் அருமருந்தே, நோயாக இருந்தால் அந்த நோய் தீர்க்கும் மருந்தாக உமையம்மை வருவாள். பசியாக இருந்தால் உணவாக வருவாள். குழப்பமாக இருந்தால் தெளிவாக வருவாள். தளர்கின்ற பொழுது உறுதியாக வருவாள். அதுதான் இந்த இடத்துல சொல்றார், அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருள் மருந்தேன்னு சொன்னார். எப்பெல்லாம் பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பண்பாக உமையம்மை வருவாள். அம்பாள் எப்படி தியானம் பண்ணணும், எப்படி அவருக்கு அனுகிரகம் தெளிவாக சொல்றார். அதுக்கு அடுத்தது வார்த்தை சொல்றார் பாருங்க. அபிராமி இன்னொரு வார்த்தை எப்படி சொல்றார் பாருங்க. ஆத்தாலை எங்கள் அபிராமவல்லியை அப்படின்னா, அவ அம்மா மாதிரி நிறைய வந்திருக்கா. அபிராமி பட்டருக்கு அம்பாள் அனுகிரகம் பண்ணது அதிகமான வடிவம் அப்படின்னா இந்த ஆத்தாலை தான். உன்னையே அன்னையே என்பேன் வந்து என் முன் நிற்கவே அம்மே அப்படிம்பார். இந்த அம்மேங்கிறது மலையாள வார்த்தை மாதிரி இருக்கு, இருந்தாலும் அந்த வார்த்தைக்குள்ள அவ்வளவு அழகும் ஆழமும் செழிப்பும் இருக்கு. அவ அம்மாவை மாதிரி நிறைய தடவை வந்திருக்கார். அதனால அத்தாலை எங்கள் அபிராமவல்லியை அப்படின்னு சொன்னார். ஏன் தாய்க்கு மாத்திரம் எங்கள்ங்கிற வார்த்தையை போடுறார் அப்படின்னா, என்னோட அம்மா பெற்ற தாயும் என்னை வயத்துல சுமந்து எடுத்து பெத்தா மாதிரி வருவாடா அபிராமி. எவ்வளோ அழகு பாருங்க. அபிராமி அப்படியே நமக்கெல்லாம் குழைச்சி தேன் ஊத்துற மாதிரி அந்த ஆனந்த அனுபவத்தை பதிவு செய்திருக்கிறார் அதில். அதுக்கு அடுத்தது சொன்னார் பாருங்க, செல்வ சீமாட்டியா வரும்போது செல்வத்தை கொடுப்பா, மருத்துவச்சியா வரும்போது வியாதியை நிவர்த்தி பண்ணுவா, அம்மாவா வரும்பொழுது சமஸ்த மங்களத்தையும் செய்வா, நல்லன எல்லாம் தரும். பூங்குழலால் அப்படின்னு வரும்போது புகழ் செல்வம் நல்லவைகளை அதிகமாக பரப்புவா. விரிக்கின்ற மேனி, இதை பண்ணாத இதை செய்யு அப்படின்னு பக்கத்தில் இருந்து எனக்கு உணர்த்துவா. இப்போ இந்த இடத்துல சொல்றா, அப்பும் களப அபிராமவல்லி அப்படின்னா, இந்த இடத்துல இளம் வயதில் அபிராமி வரா. வயோவஸ்தா விவர்ஜிதா, முதுமையான பண்பில் இல்லாதவள்னு சகஸ்திரநாமம் சொல்றது. ஆனால் இந்த இடத்துல சொல்லும்போது இளம் வயசுல அபிராமி தோன்றினாள். அந்த உருவம் இளம் வயது உருவமாக தோன்றினாள். அப்போ முதியவளாகவும் வருவா, குழந்தையாகவும் வருவா, இளம் வயசாகவும் வருவா. அப்படின்னா என்னன்னா, சத்ரு நாசம் பண்ணுவாளாம் இளம் வயசுல பண்ண. அப்போவே சில எதிரிகள் அவர்களுக்கு இருந்திருக்கா. சில தப்பாக புரிஞ்சுட்ட அவருடைய வளர்ச்சியில் பொறாதவாள்லாம் அவளை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்குல்ல. எனது உனது என்று இருப்பார் சிலர் அவரோடும் பிணங்கேன். அவர் அந்த கோவத்தை அப்படியே எதிரிகிட்ட காமிக்காமல் அம்பாள்கிட்ட காமிச்சுட்டார். இந்த மாதிரிலாம் என்னை பற்றி சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கியா நீ
அப்படின்னு அம்பாள்கிட்ட போய் அந்த கோவத்தை காமிச்சிட்டாரு. அப்படி அந்த இளம் வயசு அம்பாள் வந்தால் சத்ரு நாசம் பண்ணுவா, சமஸ்த சத்ருவையும் அழிச்சிடுவா. சத்ருங்கிறது என்னன்னா 2 விதமான சத்ரு. வெளியில இருந்து தொந்தரவு பண்ணுறது, உள்ளே இருந்து தொந்தரவு பண்ணுறது. உடம்பு உள்ளே இருந்து தொந்தரவு பண்ணுறது வியாதி, அந்த மாதிரி விஷயம். உள்ளம் காமம், குரோதம், லோபம் இதெல்லாம் உள்ளே இருந்து நம்மளை தொந்தரவு பண்ணுறது. அதனால தான் சொன்னார், நின் அருட்புணரால் துடைத்தனை நெஞ்சத்து அழுக்க எல்லாம்னு சொன்னார். அந்த அந்தர் சத்ரு பகிர் சத்ரு இது எல்லாத்தையும் நாசம் பண்ணுறதுக்கு அப்பும் கலப அபிராம வல்லின்னார். அபிராம வல்லின்னு இளம் வயசாக வர்றது. அதுக்கு அடுத்தது பாருங்க, தெய்வமாகவே பார்க்கறது, சுவாமியினுடைய விக்கிரகத்தை பார்க்கறது, பெரிய தேவதை. அது வந்து மோட்ச குறிப்பு. ஏதாவது ஒரு ஆன்மா முக்தி அடைய போகிறது, நம்ம வழக்கத்தில் சொன்னால் ஏதோ ஒரு செய்தி வரப்போகிறது அப்படின்னா, அயனும் பரவும் அபிராமவல்லி அடியினையை, அபிராமியினுடைய சிலையே மூலஸ்தானத்தில் பார்த்து அது தூக்கின்னு போகிற மாதிரியோ அதுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரியோ பார்த்தா யாராவது முக்தி அடைந்த செய்தியை ஞாபகப்படுத்துவா. அதனால் அபிராமியினுடைய அர்ச்சாமூர்த்தின்னு பேர். அந்த அர்ச்சாமூர்த்தியை பார்த்துருக்காரு. விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு. இது ரொம்ப ஆழமான வார்த்தை. அனுக்கிரகம் பண்ணின வார்த்தை. இதுக்கெல்லாம் பொருள் சொன்னா, அந்த அபிராமி என்ற அதியை நான் சுருக்கி விட்டேன் என்பது பொருள். சில பொருள்லாம் அனுபவத்தை தான் வரணும். இந்த ஒன்றுத்துக்கு மாத்திரம் அந்த அபிராமவல்லிக்கு என்னால் பொருள் சொல்ல இயலாது, எவ்வளவு காலமும் முடியாது. காரணம் என்னன்னா, வெறுத்து போய் சொல்றார். அது வரைக்கும் நிலவு வரல. காலம்புரை பூஜை பண்ணியிருக்கா, உத்தரவு கொடுத்துருக்கா, சாயந்தரம் நிலவு வருண்டா அப்படின்னு சொல்லியிருக்கா. சொன்னவன் இந்த மாதிரி பண்ண அன்றே உனக்கு அப்படின்னு கேட்குறார். அப்படின்லாம் இருந்தும் அந்த 79வது பாட்டு வரும்போது அப்படியே ஒரு 100 பாட்டுன்னா 79 கயிறு போயிடுத்துன்னா 20 பாட்டு தான் பாக்கி இருக்கு. அந்த நிலைமையில அப்படி உள்ளம் தளர்ந்து விடுகிறார். தளர்வறியா மனம்னு சொல்றார் நமக்கு. அப்படி தளர்கிற போது விழிக்கே அருள் உண்டு. அம்பாளை பார்த்து கேட்குறாரு, உனக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற எண்ணம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ ஒன்றும் புதுசாக எல்லாருக்காகவும் என்ன அடியான்னு சொல்ல போகிறதில்ல. அப்படி ஏற்கனவே உனக்கு எனக்கும் அவ்வளோது ஒரு நெருக்கம் இருக்கு. அது மாதிரி வழிபடணுங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கு. வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சு உண்டு எமக்கு அப்படிங்கிறார். அப்படி இருந்தால் கூட இந்த மனசு பதட்டத்தில் சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறி மாறி வேற ஏதோ ஒரு காரியம் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். அம்பாள் வரும்போது அப்படி ஒரு சிரமம், ஒரு துயர், ஒரு மனதை ஒரு கலக்கம் அனுக்கிரகம் கொடுக்குற நேரத்தில் வருது. அது எப்படி இருக்குன்னா, எல்லா கோயில்லையும் மூலஸ்தானம்னு சொல்லுவா. திருக்கடையூரில் அது என்னன்னா, அப்போ நீங்கள் பார்க்கலாம், அமிர்தகிடேஸ்வரர் சன்னதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது உள்ள விளக்கெரியும், வெளியிலே விளக்கெல்லாம் இருக்கும் துவாரபாலகத்தை. இந்த ரெண்டுக்கும் நடுப்புற திரை போடுற இடத்த அர்த்த மண்டபம்னு சொல்லுவா. அந்த இடத்துல எந்த விளக்கும் இருக்காது. அந்த மாதிரி இறைவி ரொம்ப பக்கத்தில் வரும்போது தன்னையும் தெரியல, என்ன பண்ணுறோன்னு தெரியல, ஒரு விதமான கலக்கமும் மயக்கமும் தோன்றும் சொல்கிறார். நம்ம என்ன செய்யணும்? அதில் கூட ஒரு மயக்கத்தோடு இருந்தால் கூட, ஒரு அடியவரை பற்றி ஒரு பதிவு அதை சொன்னால் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஒரு பெரிய சிவனடியார் இருந்தாராம். அவருக்கு நிறைய மாணவர்களாம். அவர் ஒரு நாள் கூப்பிட்டு, சிஷ்ய பிள்ளைகளை கூப்பிட்டு, நான் உண்மையாகவே பக்தி வச்சுருக்கேனா இல்லையாடா சிவன் பேரில் அப்படின்னு. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமாக போயிடுது. என்னென்னா, அவருக்கு வைத்தியம் வேறு தெரியும். அவருக்கு இது நடந்த உண்மை. அவர் என்ன பண்ணாரா, ஒரு மருந்தை கொடுத்து, இதை கொடுத்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும், இதை கொடுத்தா அந்த பைத்தியம் தெளிஞ்சிடும். 2 மருந்து கொடுத்தாராம். இப்போ நான் பைத்தியம் பிடிக்கிற மருந்தை என்கிட்ட கொடுத்துருங்கோ, நான் குடிச்சுட்றேன். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு பதிவு பண்ணிங்கோன்னாராம். அவர் அந்த மருந்தை குடித்தோடனே சிவா சிவான்னு சிவனை பற்றியே பாடுறாராம். அது மாதிரி அபிராமி பட்டர் இந்த இடத்துல விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு அவ்வழி கிடக்கன்னு சொல்லும்போது அம்பாள் கிட்ட வந்துட்டா. அப்போ ஒரு குழப்பம் ஏற்படுறது அவருக்கு. அப்படி தெரியாமல் அப்படி மயங்கி அந்த வார்த்தை வெளியில் வருது. இதெல்லாம் நெருப்பு மேலே நின்னது. சாதாரணமாலாம் இந்த வாக்கியத்துக்கெல்லாம் வியாக்கியானம் சொல்கிறது தப்பு.
அப்படி மேலே நின்று குழம்பும்போது அம்பாள் வரா. எப்படி வரான்னா அந்த குழப்பத்தை தெளிவும் நிலவாக வந்துட்டா. அதனால இந்த பாட்டுக்கு அந்த இந்த ஒரு பாட்டில் வரக்கூடிய இந்த அபிராமவல்லி தான் அபிராமி பட்டர் என்னுடைய அடியவன்டா, அவன் எனக்கு வேண்டியவன் அப்படின்னு பாரறிய ஊரறிய அவர் சொன்ன மாதிரியே சொல்லிட்டா. அந்த அபிராமவல்லி என்னுடைய அபிராமி அப்படிங்கிற வார்த்தையை சொல்றார். அந்த அனுக்கிரகம் பண்ண அந்த தெளிவை அந்த மாதிரி எல்லாருக்குமே அம்பாள் சொல்லுவா. காரணம் என்னன்னா, அந்த மாதிரி எங்க இந்த மாதிரி அருமையான வாய்ப்பை நம்ம விட்டுற போறோம்னு தான் பதிவு பண்ணிவிட்டார். தமிழ்ல 100 பாடலும் அபிராமியினுடைய மூச்சு காத்த பிடிச்சி உள்ள அடைச்சிருக்காரு. அப்படியே அபிராமி எந்தாதி சொன்னா அனுகிரகம் பண்ணாம அபிராமி நகர முடியாது. அதுக்கு அடுத்தது ஒரு இடத்துல சொன்னார், அபிராமி சமயம் நன்றேன்னு. அம்பாள் வந்துட்டா நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கும்னு சொல்றார். ஏன்னா நிறைய நேரங்களில் ஒரு பொய்யான மதர்ப்பு, நான் தான் அபிராமியினுடைய அடியவன் அப்படின்னு ஒரு மதர்ப்பு வந்துட்டா அது வெறும் மதர்ப்பு, அபிராமி இல்லை. அது மெய்யுணர்வு. பொய்யுணர்வுங்கிறது வேற, மெய்யுணர்வுங்கிறது வேற. பொய்யுணர்வுன்னா அது அகம்பாவம்னு அர்த்தம். மெய்யுணர்வு அப்படின்னா அது அடிமைன்னு அர்த்தம். அப்படி மெய்யுணர்வை தூண்டுகிற அந்த அபிராமி உள்ளுக்குள்ள வந்துட்டான்னா, உள்ளுக்குள்ள இருந்தால், அபிராமி உள்ளுக்குள்ள இருந்தா எப்படி இருப்பான்னா, அப்படியே சாமியை பார்த்தா தாரைய தண்ணி ஊட்டுங்கிறாரு. பிழி நீர் மல்குதல்னா அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும். ஏன் அழறோம்னு தெரியாது. திரும்பி தொழும். அந்த சன்னதியை விட்டு நகர முடியாது. அந்த பார்வைய அந்த விக்கிரகத்தை விட்டு எடுக்க முடியாது நம்மளால. மெய்ப்புலகம் அரும்பி அப்படியே கை காலெல்லாம் விட விட நடுக்க ஆரம்பிச்சிடும். மேலே அப்படியே இந்த மயிர்காலெலாம் குத்துக்கும். அந்த மாதிரி சில உடல் அடையாளம், உள்ள அடையாளம், அறிவு இழந்துன்னு சொல்றாரு. அந்த அறிவெல்லாம் என்ன கேட்கணும் அப்படிங்கிற புத்திசாலித்தனம்லாம் போயிடும். தெளிவாக இருந்தவர் தான் 69வது பாட்டில் நல்லன எல்லாம் தரும் தெளிவாக இருந்தவர் தான். தனம் தரும் கல்வி தரும்னு கேட்டவர் தான். அப்படி கிட்ட வந்த உடனே அப்படி ஒரு நடுக்கம், அப்படி ஒரு தாரையா தண்ணி, அந்த அனுக்கிரகத்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றதுன்னு அவருக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு வந்தால் நீங்கள் அபிராமி சமயத்தை பின்பற்றுங்கள். அபிராமி சமயம் உங்களுக்குள்ளே அபிராமி வருவாள், அருள்வாள், உங்கள் அனைத்து நன்மையாகவும் அவள் இருப்பாள் அப்படின்னு உறுதி செய்யணும் அப்படின்னு அவர் சொல்றார். அபிராமி சமயம் நன்றே. அதுதான் அற்புதமான வார்த்தை. அந்த அபிராமி சமயம் நன்றேங்கிறது அனுபவத்தில் வரணும். ஏதோ பாடம் படிக்கிறதுல வரக்கூடாது. அந்த அனுபவம் அம்பாள் அனுகிரகம் பண்ணால் தான் வரும். யார் சிபாரிசு பண்ணாலும் ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அவகிட்ட போகிறதுக்கு யார் சிபாரிசும் தேவையில்லை. எங்கள் அம்மாவை நான் அம்மானு கூப்பிடுறதுக்கு யாரோட சிபாரிசு வேணும்? எங்கள் அப்பாவை நான் அப்பான்னு கூப்பிடுறது எங்கள் சங்கரனார். எந்தையும் நீயும் அப்பாவை அப்பான்னு சொல்கிறதுக்கு யாரோட சிபாரிசு வேணும்? யார் சிபாரிசும் வேண்டாம். அபிராமி எந்தாதியே விருப்பத்தோடு பாராயணம் பண்ணினா கண்டிப்பாக இந்த உணர்வு தானாக வரும் என்று நல்லன எல்லாம் தரும் அபிராமியை சிந்திக்க சொல்கிறார். சிந்தித்து நற்பேறு பெறுவோமாக. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.